ஞானம், இந்த சமாதி, இது ரெண்டுத்துக்கு தான் ரொம்ப பேர் ஆன்மீக வாழ்க்கைக்கு போகிறாங்க அன்றைய காலத்தில். இன்றைய காலத்தில் ஐஸ்வர்யத்துக்காக மட்டும்தான் ஆன்மீகத்துக்கு போகிறாங்க. ஆனால் ஞானத்தை பற்றியும் சமாதியை பற்றியும் ஆன்மீக ரீதியாக, மதம் ரீதியாக பல விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஞானிகள், மகான்கள், குருநாதர்கள், இன்றைய போலி குருநாதர்கள் வரைக்கும் அதுக்கு பல பேர் பல விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நடைமுறை ரீதியாக அது எதுவுமே சாத்தியமாகாது. அது தேவையும் இல்லை. நடைமுறை உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஞானம் என்பது நீங்கள் வாழ்க்கையை முடிந்தளவு சிறப்பாக வாழ்வதற்கு முதிர்ச்சியுடனும் புரிந்து கொள்ளும் தன்மையுடன் இருப்பது தான் ஞானம். இதை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஞானவான். யாருக்கு? உங்களுக்கு நீங்களே. அதுக்கடுத்து சமாதி. நீங்கள் சாவதற்கு முன்பு சாதலுக்கான பாதை என்னது? சமாதி. சாகிறதுக்கு முன்பு இந்த சமாதி என்ற பற்றற்ற நிலையை, நிகழ்கவன பயணத்தை வாழும்போதே நடைமுறைப்படுத்தி பழகிட்டிங்கன்னா உங்களுடைய சாவு உங்கள் கையில் இருக்கும். உங்களுடைய சாவு உங்கள் கையில் இருக்குன்னா உங்களுடைய மறுபிறப்பும் உங்கள் கையில் இருக்கும். மறுபிறப்பு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய மொத்த விதியுமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த பிறவியை அவங்களால் முழுமையாக சரி பண்ண முடியுமான்ட்டா கேள்விக்குறி தான். ஆனால் சாதலுக்கு மிக முக்கியமான ஒன்றான சமாதியை நீங்கள் முறைப்படி அகமுக கவனம், நிகழ்கவனம், பற்றற்ற தன்மை, இதையெல்லாம் பழக்கப்படுத்தி கொண்டால் உங்களுடைய சாதல் சமாதியாக மாறும். மறுபிறப்பாக, சிறந்த ஒரு மறுபிறப்பாக மலரும். அதனால் சாவையும் வாழ்தலையும் புரிந்து கொள்ளுங்கள். பேரன்புடன் கேஜி.